வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய தகவல்களையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற முக்கிய உத்தரவுகள் அரசாணைகள் பற்றிய தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும், தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சி பெறாதவர்கள், அதேபோல் அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வழிமுறைகள் அரசு தரப்பில் ஏதேனும் அது சார்ந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா அல்லது ஆசிரியர்கள் தரப்பில் எதுவும் கோரிக்கைகள் உள்ளதா அப்படின்ற தகவல்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறோம். அதேபோல் இன்றைய தினம் அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்கள் சற்று முன் வெளியான முக்கிய உத்தரவு. இந்த உத்தரவு அரசு தரப்பில் ஏதேனும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்போம். அரசு பள்ளியில் பணிபுரிய வேண்டும் என்பதற்காக தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அரசு பள்ளியில் தங்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் தற்போது அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்கள் விவரங்கள் சார்ந்து பள்ளி கல்வித்துறை முக்கிய உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களின் விவரங்களை அனுப்பக் கோரி பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வி இணை இயக்குனர் பணியாளர் பிரிவு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது: அரசு, நகராட்சி, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளில் 31/5/2025 2025 ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி நிலவரப்படி அனைத்து பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்களின் நிரப்பத் தகுந்த காலி பணியிடங்களை மே மாதம் 20ஆம் தேதிக்குள் பள்ளி கல்வி இயக்குனர் அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும். அவ்வாறு காலி பணியிட விவரங்களை அனுப்பும்போது 1/8/2025 ஆசிரியர் இல்லாமல் உபரி என கண்டறிந்து இயக்குனரின் பொது தொகுப்பிற்கு ஒப்படைக்கப்படும் பணியிடங்களை எக்காரணத்தை கொண்டும் காலி பணியிடங்களாக கருதக்கூடாது. அதேபோல் கூடுதல் தேவையுள்ள பள்ளிகளின் பெயர்களையும் காலி பணியிடங்களாக கருதக்கூடாது என்று மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் காலி பணியிட விவரங்களை உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து அனுப்பும்போது தற்போதைய நிலவரப்படி அப்பள்ளிக்கு பூர்த்தி செய்ய ஏதுவாக நிரப்பத் தகுந்த காலியிடங்கள் என்பதையும், இப்பணியிடம் அப்பள்ளியில் IFHRMSல் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் உறுதி செய்த பின்னரே படிவத்தில் பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். இதன் மூலமாக பள்ளி கல்வித்துறையில் ஒரு முக்கிய உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. இந்த உத்தரவின் அடிப்படையில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக உள்ள பள்ளிகளின் விவரங்களை தொகுத்து அந்த விவரங்களை பள்ளி கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறு அனுப்பப்படும் குறிப்பாக IFHRMSல் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் உறுதி செய்த பின்னரே படிவத்தில் பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.